பார்ட்னர் ஸ்டைலும் மாறும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். அதுவே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஒரு 15ஆந்தேதி 18ஆந்தேதி வரையும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். ஸோ அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓவர் திங்கிங் கொண்டு போக வேண்டாம். கொண்டு போனால் தான் பிரச்சனை. நீங்கள் கொண்டு போகாமல் நீங்கள் ஃப்ரீ மைண்டாக இருங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ப்ரொஃபைட்டாக சமாளிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யார்கிட்டையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆளே என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வும் கண்டுபிடிச்சி உங்களோட பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் புதிய முயற்சியும் நன்மையை கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை.